மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தமிழக பாஜகவில் ஏதோ ஒரு சின்ன சமூக வலைத்தளத்துல பார்க்கும்போது ஒரு சின்ன கருத்து வேறுபாடுகள் நிறைய இருந்துட்டு இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். இதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்கப்பட வேண்டியது இருக்கு. அதாவது மேலிடத்துல இன்னைக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இப்படிதான் இருக்கணும்னு சொல்லும்போது பாஜகவில் இன்னைக்கு தமிழக பாஜகவில் எதையுமே தட்டாம அவங்க ஃபாலோ பண்றாங்களாங்கிறது தான் இன்னைக்கு பார்க்கப்படணும். அதாவது அமித்ஷா அவர்கள் அன்னைக்கு வந்துட்டு போயிட்டாரு. நிறைய அந்த இடத்துல இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மாதிரி தான். அதாவது இன்னைக்கு கூட்டணி நீங்க பாஜகவும் அதிமுக கூட்டணி இன்னைக்கு சுமூகமா நீங்க எடுத்துட்டு போங்க, அடுத்தது தேர்தல் வரும்போது பார்க்கலாம். அதை தாண்டி இன்னைக்கு சனாதன தர்மத்தை இந்த மாதிரி நிறைய அந்த மாதிரி இன்னைக்கு தமிழகத்துலதான் நிறைய நம்ம இதுக்கு முன்னாடி எதிர்ப்பு பார்த்துருந்தோம். அப்போ இது எல்லாத்துக்கு தேர்தல் நாட்கள்ல அதாவது பவன் கல்யாண் வந்தாதான் இதுக்கு சரியா இருக்குமோ, ஏன்னா அவர் தான் கொஞ்சம் ஒரு ஆக்கப்பூர்வமா சில விஷயத்த எடுத்துட்டு வந்திருந்தாரு. இந்த திருப்பதி விஷயம்னாலும் சரி நிறைய இடத்துல நம்ம கவனிச்சோம். அப்போ இந்த இடத்துல அவரை இறக்குனாதான் இங்க தேர்தலுக்கு சரியா இருக்கும். இதை தாண்டி அண்ணாமலை அவர்கள் தமிழகத்துல என்னென்ன ஊழல் நடந்திருக்கு, எப்படி என்ன ஏது இதெல்லாம் அவரை தேர்தல் களத்துல இறக்குனா கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறது கவனிச்சு கொஞ்சம் பொறுத்து அடுத்தது வரட்டும் அப்படிங்கிற மாதிரி சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளோட பார்வை இருக்கு. ஏன்னா இதெல்லாம் தாண்டி நிறைய பேர் இன்னைக்கு தொண்டர்கள் எதிர்பார்த்திருந்தாங்க, ஏதாவது அண்ணாமலைக்கு ஏதாவது ஒரு பதவி கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி நிறைய கருத்துக்கள் வந்ததை நம்ம கவனிச்சோம். இதெல்லாம் தாண்டி நேத்து பவன் கல்யாண் வந்த விஷயத்திலே கூட சில அண்ணாமலை அவர்கள் கலந்து கொள்ளவில்லை, இல்ல அண்ணாமலையோட போட்டோ கூட அந்த இடத்துல இல்லைன்ற மாதிரி கருத்துக்கள் வர்றதை நம்ம கவனிச்சோம். ஆனா இதெல்லாம் தொண்டர்களோட ஒரு சின்ன உற்சாகமா இருக்குன்னு தான் நம்ம பார்க்கப்படணும். ஆனா இன்னைக்கு சில பொறுமை இருக்கணும்னு தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா இந்த இடத்துல நிறைய மேலிடத்துல இன்ஸ்ட்ரக்ஷன் வேற மாதிரி இருந்திருந்தானா கண்டிப்பா இன்னைக்கு தமிழக பாஜகவில் ஏதாவது ஒண்ணு செஞ்சிருப்பாங்கன்னு பார்க்கப்படணும். பொதுவா இன்னைக்கு நாங்க கூர்ந்து கவனிச்சோன்னா இப்போ எல்முருகன் இருக்கும்போது வேல் யாத்திரை நடைப்பயணம் போனாரு. அப்போ அது ஒரு சின்ன ஒரு மக்கள் மத்தியில் ஒரு எழுச்சி ஏற்பட்டது. அதே அண்ணாமலை வரும்போது இதே என் மக்கள் அப்படின்னு ஒரு விஷயத்தை மேற்கொண்டாரு. அதுவும் நல்ல வரவேற்பு இருந்தது. மக்கள் உண்மையிலேயே நோட்டான்னு சொல்லிட்டு இருந்த இடத்துல பாஜக தமிழகத்துல வளரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கொடுத்த அந்த விஷயத்தையும் நம்ம கவனிச்சோம். இப்போ அடுத்தது தமிழக பாஜகவில் நயினார் நாகேந்திர அவர்கள் மாநில தலைவராக வந்திருந்தாரு. ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு கண்டிப்பா இருக்கும் தானே மக்கள் மத்தியில. இது எதிர்பார்க்கறதுல ஒன்றும் தவறு இல்லையன்ற மாதிரி தான். ஏன்னா ஒரு விஷயம் மக்கள் உற்சாகமே இருந்து, அதாவது அண்ணாமலை இருந்த பீரியட்ல எல்லாம் ஒரு உற்சாகமாவே இருந்துட்டு இருந்தது. தமிழக அரசியல் களமே உற்சாகமா இருந்தது நம்ம கவனிச்சோம். எல்லாருக்குமே ஒரு இன்னைக்கு அதாவது பிரஸ் மீட்டிங்னு வந்தாலே அண்ணாமலை என்ன சொல்லுவாரு ஏது சொல்லுவாரு எல்லாருமே நடுக்கத்துலதான் இருந்தாங்க. அதெல்லாமே ஊடகம் அண்ணாமலை பின்தொடர்றத நான் தொடர்ந்துட்டே இருந்து டிஆர்பி ரேட்டு ஏத்துறதுக்காக நிறைய பலதரப்பட்ட விஷயங்களை மேற்கொண்டாங்க. அதாவது எப்படியாவது ஒரு இதுக்கு முன்னாடி ஊடக ஏதாவது அண்ணாமலை மடக்கி ஏதாவது ஒரு கொஸ்டின் பண்ணி ஏதாவது அவர் இல்லாம ஆக்கிடலான்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தாங்க. அது அண்ணாமலை கிட்ட எடுபடலைன்னு தான் நம்ம பார்த்தோம். இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு அண்ணாமலைக்குன்னு ஒரு ஆதரவு தொண்டர்கள் இன்னைக்கு ஈர்க்கப்பட்டவர்கள் இன்னைக்கு அண்ணாமலை புறக்கணிக்கப்படுகிறார் அப்படின்ற மாதிரி ஒரு சமூக வலைத்தளத்துல நிறைய விஷயத்த நம்ம பார்த்திருந்தோம். அப்போ இந்த இடத்துல அவங்களுக்கு நம்ம ஒரு தனிப்பட்ட விதமா சில விஷயங்கள் சொல்ல வேண்டியது என்னன்னா, எதுவுமே யாருமே மாற்றப்பட முடியாதுன்னு தான் பார்க்கணும். இன்னைக்கு தமிழகத்துல ஒரு தமிழக அரசியல்ல ஆனாலும் சரி எல்லாமே தனி மனிதருக்கு துதி பாடுறத நம்ம பார்த்திருக்கோம். இப்ப எந்த திராவிட கட்சி எந்த ஒரு கட்சியை எடுத்தாலும் தனி மனிதனுக்கு துதி பாடுறத நம்ம கவனிச்சோம். அப்போ பாஜகவுல தனி மனிதனுக்குன்னு ஒரு துதி பாடுறது இல்லமே இல்லை. ஏன்னா தனி மனிதனுக்கு இப்போ ஜெய் போடுறதோ அப்படி பண்றதோ இப்படி பண்றதெல்லாம் இல்லை. இன்னைக்கு பாஜகவுல பாரத் மாதா கி ஜெயின்னு சொல்லுவாங்க, ஜெயந்த்ன்னு சொல்லுவாங்க, வந்தே மாதரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படிதான் சொல்லுவாங்களே ஒழிய தனி மனிதனுக்குன்னு எந்த ஒரு துதி பாடுறது இல்லைன்னு தான் நம்ம பார்க்கப்படணும். அந்த மாதிரி நிறைய அமித்ஷா ஆனாலும் சரி, நிறைய ராஜ்நாத் சிங் ஆனாலும் சரி, நிறைய மோடி ஆனாலும் சரி, எல்லாருமே ஆக்கப்பூர்வமான அரசியலை எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதே லிஸ்ட்ல தான் அண்ணாமலை அவர்களும் வந்துட்டு இருக்காங்கன்னு நம்ம பார்க்கணும். இப்போ
இந்த தொண்டர்கள் அண்ணாமலை வந்தா நல்லா இருக்குன்னு இத்தனை பேரு நம்ம சொல்றதுல மேலிட வந்து அது கவனிக்காம இருப்பாங்களான்னு தான். ஏன்னா உண்மையிலேயே பொறுமையா இருக்க வேண்டிய காலகட்டாயம். ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி தேர்தலுக்கு வந்து நம்ம சனாதன தர்ம எதிர்ப்பு நிறைய இன்னைக்கு இருக்கு, குரல் கொடுக்கறவங்க. அதுக்கு வந்து நிறைய அதை யாரு வச்சு பேசினா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது மேலிட கவனிச்சிருப்பாங்கன்னு தான் நம்ம பார்க்கணும். இப்ப பவன் கல்யாண் அவர்கள் வந்து தமிழக தேர்தலில் வந்து அவர் பேசினான்னா சனாதன தர்மத்தை பத்தி பேசுறவங்க, அதுக்கு எதிராக பேசுறவங்களுக்கு வந்து இவர் பேசுனா கரெக்டா இருக்குன்னு மேலிட நினைச்சிருப்பாங்க போல இருக்கு. அதே மாதிரி தமிழகத்துல டிஎம்கே ஊழல் ஆனாலும் சரி, எந்த ஒரு ஊழலுக்கு அதை பாஜக தலைவர் அண்ணாமலை பேசினா மட்டும்தான் நல்லா இருக்கும் அப்படின்னு மேலிட நினைச்சிருக்காங்க போல இருக்கு. அப்போ இதெல்லாம் எப்ப வரும்னா 2026 தேர்தலுக்கு தான் வரும்னு நம்ம பார்க்கலாம். அப்போ அந்த இடத்துலதான் இவங்களோட களம் மாறுபட்டதா இருக்கும். அதுவரை வந்து பொறுத்து இருப்பாங்க அப்படிங்கிறது தான் நம்மளோட புரிதல் இந்த இடத்துல வருது. இதெல்லாம் தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து இன்னைக்கு வந்து மக்கள் எதிர்பார்க்கறது, அதாவது பாஜக தொண்டர்கள் எதிர்பார்க்கறதுல எந்த தவறு இல்லைன்னு தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா இப்போ அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் நிறைய நடந்தது. அதுக்கு வந்து எப்படிப்பட்ட ஒரு அரசியல் அண்ணாமலை எடுத்தாருன்னு நம்ம கவனிச்சோம். அதே மாதிரி சமக்கல்வி நிறைய கையெழுத்து இயக்க எப்படி பண்ணாரு, மக்களிடையே எப்படி போய் சேர்த்தாருன்றத நம்ம பார்த்தோம். அதே மாதிரி கூட இன்னைக்கு மாநில தலைவரா வந்தவர் வந்து ஆக்கப்பூர்வமா ஏதாவது ஒண்ணு செய்யணும்னு எதிர்பார்க்கறதுல எந்த தவறும் இல்லைன்னு நம்ம இந்த இடத்துல பாக்குறோம். நிறைய இன்னைக்கு வந்து பாஜக வந்து எதிர்ப்புங்கிறது இப்போ அதிமுக சார்பில் வந்து நிறைய முதல்வர் அவர்கள் ஏன் போறாரு, நிதி ஆயோக் கூட்டத்துக்கு வந்து இத்தனை நாள் போகல, ஆனா இப்ப போறாரு, தன்னோட குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு இருக்கும்போது தான் போறாரோ அப்படிங்கிற நிறைய கேள்விகளை எடுத்து கொஞ்சம் ஆக்கப்பூர்வமா செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ இந்த இடத்துல பாஜகவும் ஏதோ ஒண்ணு செய்யணும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கறது எந்த தவறும் இல்லையே. இப்போ அதே மாதிரி இப்ப நிறைய நம்ம இந்தியா பாகிஸ்தான் வார் நடந்தது. ஆபரேஷன் சிந்தூர் குறித்து வந்து இராணுவத்திற்கு மரியாதையை செலுத்துற மாதிரி நிறைய நிகழ்ச்சி வந்து நடந்துட்டு இருந்தது. ஆனா மக்களுக்கு வந்து அது ஒரு எந்த ஒரு பிரதிபலிப்பு இல்லைன்ற மாதிரி தான் இன்னைக்கு சமூக வலைத்தளத்துல சில கருத்துகள் வந்துட்டு இருக்கு. அப்போ அடுத்த கட்டமா பாஜகவை வந்து தமிழகத்துல வளர்ச்சி அடையணும்னா தமிழக தொண்டர்களை வந்து உற்சாகமா வைக்கிறதுல வந்து மாநில தலைவருக்கு வந்து அந்த பொறுப்பு இருக்குன்னு நம்ம பேசப்படணும். ஏன்னா இந்த இடத்துல வந்து இல்லைன்னு நம்ம சொல்லப்படலை. அவருக்கு மேல இடத்துல இருந்து ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருந்திருக்கலாம், இப்படிதான் பண்ணுங்க, நீங்க இப்படிதான் கொண்டுட்டு போகணும் இந்த காலகட்டம் வரைக்கும், அதுக்கு மேல வேற இன்ஸ்ட்ரக்ஷன் தர்றோம் அப்படின்னு இருந்திருக்கலாம் போல இருக்கு. அப்போ நம்ம சாதாரணமா தொண்டர்கள் வந்து சில கருத்துக்கள் எதிர்பார்க்கறது தவறு இல்லைன்னு நம்ம பார்க்கப்படணும். அதே நேரத்துல இன்னைக்கு மாநில தலைவரா இருக்கிறவங்க வந்து சரியான படி ஒரு நகர்வு பாஜகவை எடுத்துட்டு போறதுல கூட இன்ஸ்ட்ரக்ஷன் மேல இருந்து கொடுக்குறாங்க, அதுபடி போறாங்கன்னு தான் நம்ம இந்த இடத்துல அதை கவனிக்கப்படணும். இதெல்லாம் தாண்டி மாறுபட்ட கருத்து நிறைய பிஜேபி தொண்டர்கள் வந்து சமூக வலைத்தளத்திலேயோ, அதாவது பாஜகவுக்கு பலவீனப்படுத்துற மாதிரி எந்த ஒரு கருத்து சொல்லக்கூடாதுங்கிறதுல பெரிய அளவுல நம்ம வந்து ஒரு கவனமா இருக்கணும்னு நம்ம பார்க்கப்படணும். ஏன்னா 2026 வந்து எப்படியாவது வந்து திமுகவை வெளியேற்றணும், அதுக்காக ஏதாவது ஒரு பாஜகவுல வந்து வளர்ச்சி வரணுங்கிறதுல வந்து முக்கியமா நம்ம இங்க பேசப்படணும். மனிதானி மகத்தானவன், மனிதானி மகத்தானவன், மனிதானி மகத்தானவன்.